அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் தமிழ் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் சுருக்கமாக பார்க்குறோம். இதுவரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 4ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்தார். இந்த மாதம் மட்டும் வக்ரமாகி அவர் 5ஆம் இடத்துக்கு குரு பகவான் வந்திருக்கார். முதல்ல ஒரு பக்கம் 5ஆம் இடம் அப்படின்னாலே தெய்வ அனுகூலம்னு அர்த்தம், இறை அருள்னு அர்த்தம். இந்த மாதத்தில் எதிர்பாராத தெய்வ தரிசனம் அல்லது ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். ஒருவேளை நீங்கள் எந்த மதமாக இருந்தாலும் மதத்தின் மேல் பற்று ஈடுபாடு, உங்களுடைய முன்னோர்கள் இருந்தால் அவர்கள் மேலே மதிப்பு மரியாதை, இது எத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, இந்த மாதத்தில் யாரெல்லாம் இது வரைக்கும் குழந்தைக்காக காத்துட்ருக்கீங்களோ அல்லது குழந்தைக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகாதவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகி குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு, இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குரு பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றதே உங்களுக்கு இறை அருள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. உங்களுக்கு இந்த மாதம் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இருக்குது. இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசியில் ஜென்ம சனியாக சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். அவர் ஒரு பக்கம் உங்களுடைய 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். அப்படி இருக்கிறது நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எகன் ட்ரை பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான் இருக்குது. இந்த மாதம் பண்டிகை மாதம். ஸோ இந்த காலங்களில் ஃபெஸ்டிவல் டேட்டில் நமக்கான வருமானங்கள் சம்பாத்தியங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய பணப்புழக்கம் நார்மலாக இருக்குது. ஏதோ ஒரு விதத்தில் பணம் வரும் போகும், செலவுகளும் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய 12ஆம் இடத்துல ராகு, அவருமே குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஸோ எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நடக்காத சுபகாரியங்கள், இது ஐப்பசி மாதமாக இருந்தால் கூட சுப நிகழ்ச்சிகள்லாம் நீங்கள் கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள், அதன் காரணமாக எதிர்பாராத செலவுகள் இது அத்தனையும் உண்டு. யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக இந்த மாதம் நிறைய செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் அதுவும் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் வருமானங்கள் எப்படி இருக்குன்னா நிறையா இருக்குது, செலவுகளும் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணால் அந்த முயற்சிகள் ஏதாவது ரூபத்தில் சித்தி ஆகுமா, கை கொடுக்குமா அப்படின்னா நார்மலாக தான் இருக்குது. நம்முடைய வருமானங்களே நமக்கு 2 விதத்தில் தான் இருக்குது. ஒன்று, நம்ம வேலைக்கு போய் சம்பாத்தியம் பண்ணணும், அல்லது பிஸ்னஸின் மூலமாக நமக்கு லாபம் வருமானம் வரணும். இது ரெண்டுமே எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது முதல்ல உங்களுடைய பிஸ்னஸ் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். உங்களுடைய பிஸ்னஸ்க்குரிய கிரகம் புதன். அவர் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 8ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம்தான் 9ஆம் இடத்துக்கு வர்றார். ஆக பிஸ்னஸ் உங்களுக்கு இருக்குது, வருமானம் இருக்குது. ஆனாலும் பிஸ்னஸில் பணம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக 7ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சமாக அந்த பணம் ரிலீஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட பிஸ்னஸ் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. ஆக இந்த மாதத்தில் தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும், லாபம் வந்துக்கிட்டே இருக்கும். இன்னொரு பக்கம் லாபம் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரோடையாவது பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை, பார்ட்னர் லாபம் அடைய வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நீங்கள் 2 பேருமே லாபத்தை ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இதே தான் உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்குமே 7ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஒரு ஹாப்பி மேரிட் லைஃப்பாக இருப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது. 7ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணுங்கள். ஹையர் எஜுகேஷனுக்காக நம்ம அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, அப்ராட் போகணுங்கிற மூவ் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கெல்லாம் பாஸ்போர்ட் வீசா வழியோ 7ஆம் தேதிக்கு அப்புறம் வருவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில், உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப ரொம்ப கவனம். தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் தலையிடாதீங்க. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரியவர் சூரிய பகவான், அவர் 8ஆம் இடத்துல இருக்கார். அது கொஞ்சம் சுமாரான பலன். அடுத்து உங்களுடைய சர்வீஸில் யாரெல்லாம் இருக்கார் அப்படின்னா கேது இருக்கார், அவரும் சுக்கிரன் சாரம். அந்த சுக்கிரனும் 8ஆம் இடத்துல இருக்கார். அப்போ சூரியன் சுக்கிரன் எல்லாமே 2 பேருமே 8ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த மாதம் உங்களுடைய வேலையில் நீங்கள் ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய ஹை லெவலில் இருக்கக்கூடிய
ஸோ உங்களுக்கு சுப்பீரியர் கோஆப்ரேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இல்லை. வேலைன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் அஃபிலியேட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணுற யாராக இருந்தாலும் சரி, மாதச்சம்பளம் வாங்கக்கூடிய உடல் உழைப்பு சார்ந்த உங்களுடைய ப்ரொஃபஷனில், ஜாபில், கரியரில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஆக வேலை என்பது இல்லைனால் கூட நீங்கள் ரொம்ப ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க. ஒருவேளை வேலையில் இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஸோ வேலையில் நீங்கள் எஃபர்ட் எடுத்தால் கூட உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இல்லை. நீங்கள் உழைக்க வேண்டியது மற்றவங்க பேர் வாங்க வேண்டியது அப்படி தான் இருக்குது. பெருசாக ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ எதுவுமே கிடைப்பதற்கான ஒரு சுச்சுவேஷன் இந்த மாதம் பெருசாக இல்லை. வந்தால் உங்களை பொறுத்த வரைக்கும் யோகம்தான். அது மட்டும் இல்லை, வேலையில் நீங்கள் எதையும் பெருசாக எதிர்பார்க்காம நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக அந்த வேலையை பாருங்கள். ஏன்னா உங்களுடைய 4ஆம் அதிபதியும் புதன் தான். 4ஆம் இடம் அப்படின்னாலே அன்சாட்டிஸ்ஃபைட் ஜாப்னு அர்த்தம். ஸோ எவ்வளோ உயர்ந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, போஸ்டிங்கில் இருந்தாலும் சரி, இந்த மாதம் உங்களுடைய கரியரில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய ஃபீல்டில் நீங்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் உங்களுடைய சுப்பீரியரோ, கொலீக்ஸோ, சப்பார்டினேட்டோ யாரையும் நீங்கள் மீன் பண்ணாதீங்க. இந்த மாதம் நீங்கள் சோலோவாக நீங்களே இருந்து உங்களுடைய வேலையை நீங்கள் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய கரியர் நல்லாயிருக்கும். இன்னொரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல கேது, மறைமுகமான தொல்லைகள் உங்களுடைய வேலையில் இருந்துக்கிட்டே இருக்குது. யாரையும் பெருசாக நம்பாதீங்க. யாரையும் நம்பி எந்த விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க. யாரோட கம்யூனிகேட் பண்ணுறதா இருந்தாலும் டைரெக்டாக நீங்களே தொடர்பு கொள்ளுங்கள். இது எல்லாமே இந்த மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, ரொம்ப அவசியம் இருந்தாலே லோனெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் இந்த மாதம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துல கேது, சுக்கிரன் ஸ்டாரில் இருக்கிறது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, உடம்புல நீங்கள் ஸ்கேனு, எக்ஸ்ரே, இசிஜி, எம்ஆர்ஐ கட்டுப்படாத வியாதிகள் இது அத்தனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. பட் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஆறுதலான விஷயம், இந்த மாதம் உங்களுடைய ராசியை குரு பகவான் பார்க்கறது. நான் முதல்ல சொன்ன இறை அருள். ஆக எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அதிலிருந்து நீங்கள் மீள்வதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இன்னொரு பக்கம் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை செவ்வாயும் புதனும் சேர்ந்து பார்க்கறது. நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி எதுவும் விற்காம இருந்தால் அந்த ப்ராப்பர்ட்டி சேல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். அது ட்ரேடிங்காக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், எல்லா விதமான ஸ்பெக்குலேஷன்லேயும் கவனம். இந்த மாதிரி நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னா மிக மிக கவனம் எதிரிகள் விஷயத்தில். ஸோ அது மட்டும் இல்லை, சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகளை பாருங்கள். கலைத்துறையில் யாரெல்லாம் இருக்கீங்களோ உங்களுக்கான அந்தஸ்து, புகழ் கூடும். ஸோ இந்த மாதத்தில் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய வருமானங்கள், சம்பாத்தியங்கள் நார்மலாக இருந்துகிட்ருக்கு. குறிப்பாக உங்களுடைய 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால இந்த மாதம் உங்களுடைய அந்தஸ்து கூடும். அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பால் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம், முன்னேற்றம் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய ஆண் நண்பர்களால் நன்மைகள் இருக்குது. யாரெல்லாம் நான் பிஆருக்கோ, க்ரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு வரும். அது இல்லாமல் ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறவங்க தாராளமாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அல்லது பாஸ் பண்ணுறதுக்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த மாதத்தில் பெரிய லெவலில் இருக்குது. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இறையர்கள் பெரிய லெவலில் இருக்கிறதுனால ஸோ அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் மகாலட்சுமியை கும்பிடுங்க. எங்கெல்லாம் அம்பாள் இருக்கோ அம்பாளுடைய வழிபாடு முக்கியம். குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் சிவன் கோயிலில் சிவனுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பகவானை நல்லா வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். நன்றி, வணக்கம்.